ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயணத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லிங்கான ஸ்டோரி பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. அன்று இரவு சரியாக மணி 7 இருக்கும். மதுரையில் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்தான் கதிர். வேலை காரணமாக திண்டுக்கல் போக வேண்டியிருந்தது அவனுக்கு. ஆனால் ரயில்கள் அனைத்தும் தாமதமாக இருந்தன. கடைசியாக ஒரு பழைய போக்குவரத்து வண்டிதான் திண்டுக்கல் வரை செல்லும் என்று சொன்னார்கள். அது ஒரு பழைய ஒளி செய்யும் பஸ். ராத்திரி 8 மணிக்குள் புறப்பட்டு விடும் என கண்டக்டர் கூறினார். பஸ்ஸில் ஏறியவர்கள் 10 பேர் கூட இருக்க மாட்டார்கள். ஒவ்வொருவரும் சற்று அமைதியாகவே இருந்தனர். பஸ்ஸின் ஓட்டுநர் சற்று மூக்கு தடிமனானவர். கண்டக்டர் பழைய சட்டையில், கண்களில் ஒரு பசுமை போன்ற பார்வை. கதிருக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி ஒரு உணர்வு வந்தது. பஸ் நெடுநேர ஓய்வுக்கு பிறகு இரவு 8:15 தான் நகர்ந்தது. வெளியில் இருள் வலை போட தொடங்கியது. தெருக்களில் ஒளி இல்லை, மக்கள் இல்லை. கதிர் ஜன்னல் அருகே அமர்ந்தான். காற்று துளியிழந்த முகத்தில் தட்டியது அவனுக்கு. மிதமான காற்றில் ஒரு கசப்பான வாசனை வந்தது. அது எதற்காக என்றே தெரியவில்லை. பஸ்ஸில் சத்தமற்ற ஒரு அமைதி. பயணிகள் ஒருவரும் ஒருவரிடமும் பேசவில்லை. கண்டக்டர் கூட மௌனமாகவே வந்தார். ஓட்டுநர் கூட பின் திசையில் பார்வையை செலுத்தி கொண்டே ஓட்டிக்கொண்டிருந்தார். கதிரின் கவனம் சென்றது பின் இருக்கையில் இருந்த ஒரு பெண்ணை நோக்கி. அவள் வெண்மையான சேலை, நீளமுடைய கூந்தல், தலையில் துணி. ஆனால் அதில் ஏதோ சிரமமான ஒரு உணர்வு. அந்த பெண் அவனை திரும்பி பார்த்தாள். அவளின் கண்கள் வெறும் கருமை பாசமோ பயமோ இல்லை, வெறும் பதட்டம் மட்டுமே இருந்தது. கதிர் ஒரு கணம் உறைந்து போனான். அந்த பெண்ணின் கண்கள் மனிதருக்கு இருப்பது போல் இல்லாமல் வெறுமையான குழிகள் போல தெரிந்தது. ஆனால் ஒரு கணத்தில் அவர் முகத்தை திருப்பி கொண்டாள். நான் காளையூர்களை இறங்கிவிடணும் என்று பின்செட்டிலிருந்து ஒருவன் கண்டக்டரிடம் மெதுவாக சொன்னான். அந்த வார்த்தைகள் பஸ்ஸில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது. களையூர், அந்த ஊர் பல ஆண்டுகளாகவே நிச்சயமாக பூட்டப்பட்டதில்லையா என ஓட்டுநர் குரல் கொஞ்சம் சின்ன சினுங்களுடன் கேட்டார். நான் அங்கே போகணும், என் வீடு அங்கே தான் இருக்கு என்று அந்த பயணி மீண்டும் உறுதியாக சொன்னான். அவனது குரல் மனித குரலை விட சற்று மெட்டலாகவும் சுவடில்லாமலும் இருந்தது. கதிரின் மனதுக்குள் ஒரு கலக்கம். எனக்கும் ஏன் இந்த பயணத்துக்குள்ளே ஏதாவது தவறு நடக்குமோ என்று, நடக்கப் போகிறதோ என்றும் தோன்றுகிறது. அப்போது பஸ்ஸின் விளக்குகள் மெல்ல மங்க ஆரம்பித்தது. பஸ்ஸின் ஒளிகள் மங்க மெதுவாக முழுமையாக அணைந்துவிட்டது. இப்போது பஸ்ஸை மட்டும் மூடிய பச்சை நிற இருளே சுற்றி இருந்தது. ஓட்டுநர் வண்டியை நிறுத்தியபடி எதையோ டாஷ்போர்டில் குத்தினான். ஆனால் விளக்குகள் ஏறவில்லை. ஓட்டுங்கரே, ஏன் நீ நிற்கிறீங்க என ஒருவர் கேட்டார். ஓட்டுநர் மௌனமாய் தலையை ஆட்டினார். ஏதோ இதுவரைக்கும் இப்படியே ஆனதில்லை என்று சொன்னபடி மீண்டும் பஸ்ஸை ஸ்டார்ட் செய்தார். அந்த நேரம்தான் பஸ்ஸின் ஜன்னல்களில் ஒவ்வொன்றிலும் ஏதோ விளக்குகளின் சாயல்கள் தெரிந்தன. பெரிய நாய்கள் போல ஆனால் முகம் மனித கண்களுடன். கதிர் வெளியே பார்த்ததும் அவன் சதமாக நடுங்கினான். ஒரு மனித உருவம் வெறும் முதுகுடன் பஸ்ஸை நோக்கி பார்த்து கொண்டு நின்றது. எந்த ஒளியும் இல்லாமல் அந்த உருவம் தெளிவாகவே தெரிந்தது. பஸ்ஸில் உள்ளவர்கள் யாரும் பேசவில்லை. அவர்கள் முகங்களில் ஒரு சிறு கணல் பதற்றம். ஆனால் அதையும் தாண்டி அந்த உருவம் தெளிவாகவே தெரிந்தது, எந்த ஒளியும் இல்லாமல். பஸ்ஸில் உள்ளவர்கள் யாரும் பேசாமல் இருந்தனர். அவர்கள் முகங்களில் ஒரு பதட்டமே இருந்தது. பயமாய் ஒரு உரையாடாத அமைதி ஒன்று இருந்தது. பஸ் மெதுவாக முன்னே செல்ல தொடங்கியது. ஆனால் கதிருக்கு தெரிந்தது, இது திண்டுக்கல் செல்லும் வழி அல்ல. வழியில் காணப்படும் மரங்கள், மண் வீடுகள் எல்லாமே புதிதாகவே இருக்கு. அவன் இனிமேல் அடையாளமே காண முடியவில்லை. இந்த வழி சரியில்லைன்னு யாருமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்று அவனுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டான். அந்த நேரம்தான் பின் இருக்கையில் இருந்த பெண்மணி மெதுவாக சிரித்தாள். அது ஒரு மனித சிரிப்பு அல்ல, சுத்தமான ஏக்கத்தோடு கலந்த கீச்சு குரல். எல்லாரும் திரும்பி பார்த்தனர். ஆனால் அந்த பெண் அங்கே இல்லை. அவளது இடத்தில் வெறும் வெற்றிடமே இருந்தது. இப்போதான் அவங்க இங்கே இருந்தாங்க என கதிரின் குரல் நழுவியது. அந்த இடத்தை கண்டக்டர் வெறித்தவையுடன் பார்த்தார்.
நீங்கள் எதையோ கற்பனை பண்ணுறீங்கன்னு தோணுது என்று சொன்னபடியே சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்புக்குள்ளும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது. அந்த நேரத்தில் பஸ்ஸின் கதவுகள் தானாகவே திறந்தது. பஸ்ஸின் சக்கரங்கள் சற்றும் சத்தமின்றி நகரத் தொடங்கின. கதிர் கவனித்தான். ஓட்டுநர் ரிங்கை தொடவில்லையே, ஆனால் பஸ்ஸே தானாக ஓடிக்கொண்டிருந்தது. நம்ம போகும் வழி திண்டுக்கல் வழி இல்லையே என்று முன்பக்க பயணி ஒருவர் எச்சரித்தார். ஓட்டுநரும் கண்டக்டரும் எதுவுமே பதிலளிக்கவில்லை. அவர்களின் கண்கள் நேரடியாக இருந்தாலும் பார்வை வெறுமையாகவே இருந்தது. வெளியே தெரிந்தது ஒரு பழைய கல்லறை. அதன் அருகே ஒரு செம்மணி கொடி பந்தலாக உயர்ந்திருந்தது. அந்த இடம் பசுமையில்லாத இடம், மண் கருகியபடி இருந்தது. அதே நேரம் பின்புற இருக்கையில் இருந்த வெண்சேலை பெண் மீண்டும் திரும்பி பார்த்தாள். இப்போது அவளது முகத்தில் ஒரு சிறிய புன்னகை. ஆனால் அது வெறும் புன்னகை இல்லை, அது ஒரு அழைப்பு. ஒரு அழைப்பும் ஒரு சோதனையும் இருந்தது. கதிர் புரிந்து கொண்டான். இது ஒரு சாதாரண பயணம் கிடையாது என்று முழுவதுமாக அவனுக்கு தெரிந்தது. நம்ம வீடியோக்கு இடையில ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Buymote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymote e-shopping. இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கீங்க, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த ஆப்பில் வந்து கம்மியான விலையில் கிடைக்குங்க, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். பஸ்ஸின் வழித்தடம் மெதுவாக காட்டுக்குள் நுழைந்தது. தெருக்களின் ஒளியும் மறைந்து விட்டன. மரங்கள் கீழே வளைந்து பஸ்ஸை நெருங்கி வந்தபடி இருந்தன. கதிர் மனதுக்குள் ஜெபம் கூற ஆரம்பித்தான். அவன் சற்றே பின்புறம் திரும்பி பார்த்தபோது அந்த வெண்சேலை பெண்மணி அருகில் இருந்த சிறுவனை தன் கைகளில் எடுத்து வைத்திருந்தாள். ஆனால் அந்த சிறுவன் அவனுக்கு தலையில்லை. கதிர் அதிர்ச்சியில் எழுந்து நின்றான். ஆனால் எதுவும் இல்லாதது போல மற்றவர்கள் அமைதியாகவே இருந்தனர். இது கனவா என்று அவன் நெஞ்சில் கேட்டுக்கொண்டான். இல்லை, ஒரு மௌனமான குரல் பக்கத்து இருக்கையிலிருந்து கேட்டது. அங்கே யாரும் இருக்கவே இல்லை. அவனது மூச்சு வறண்டு போனது. பஸ்ஸின் சாளரங்களில் பஞ்சாங்க முகங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு வடிவத்தில் ஒரே கண்களுடன் இருந்தது. அந்த பெண் மெதுவாக எழுந்து பஸ்ஸின் நடுவே நின்றாள். இப்போ புரியுதா கதிர், நீ உன் பயணத்தின் முடிவில் இருக்கிறே என்றாள். நீங்கள் யார்? கதிர் கத்தினான். நீ எங்கிருந்தோ வந்த பயம். நாங்கள் ஒவ்வொரு இரவிலும் இந்த வழியிலேயே காத்திருந்தோம். இப்போ நீயும் எங்களோட சேரப்போகிறே. பஸ்ஸின் உள்ளே இருந்த அனைவரும் மெதுவாக எழுந்தனர். அவர்கள் முகங்கள் அசைந்தன. சிலர் எலும்பு மட்டுமே, சிலர் கருகியவர்கள். அவன் பஸ்ஸின் கதவை தள்ளி வெளியே ஓட முயன்றான். பஸ்ஸை நின்றபடி காட்டுக்குள் விட்டுவிட்டு ஓட்டுநர்கள் ஓடிவிட்டனர். கதிர் வெளியே ஓட ஆரம்பித்தான். ஒரே சத்தமில்லாத காடு. பின்னால் பஸ்ஸில் இருந்து எழுந்த சத்தம், ஒரு கூச்சல், ஒரே சிரிப்பு. பின்னால் திரும்பி பார்த்தான். பஸ்ஸே இல்லை. அந்த இடத்தில் வெறும் ஒரு பழைய கல்லறை இருந்தது. அந்த கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது, கதிர் 1995 முதல் 2020 ஒரு இரவு பயணத்தில் மாயமானவன். அவன் பதற்றத்தில் நின்றான். ஆனால் அவனது நிழல் இல்லை. அவன் உணர்ந்தான் அவன் உயிரோடு இல்லை என்று. அவன் அந்த பஸ்ஸின் புது பயணி. இதோடு வந்து இந்த ஸ்டோரி வந்து முடியுதுங்க. என்னோடய த்ரில்லிங்கான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனலில் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் போய் என்னோடய சேனலை சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம்.